கரூர் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் இறந்தது குறித்து பலதரப்பட்ட விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் நீதிபதி சில காட்டமான விஷயங்களை விஜய் மீது முன்வச்சாரு, காட்டமான விமர்சனங்களை முன்வச்சார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் விஜய்க்கு ஒரு தலைமை பண்புங்கிறது இல்லை. உங்களை நம்பி வந்தவர்களை நீங்க தானே பாதுகாக்கணும், இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற கேள்விகளை செந்தில்குமார் அப்படிங்கிற நீதிபதி வச்சிருந்தாரு. அவர் குறித்து அவதூறு கருத்துக்களை தாவேகா தரப்புல இருந்து, தாவேகாவினுடைய விஜய் ரசிகர்கள் தரப்புல இருந்து சில குற்றச்சாட்டுகளை நீதிபதி மீது வச்சாங்க. இப்ப அதுல 3 பேரை தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம் கைது பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுல ஒருத்தர் கண்ணன் என்கின்றவர், புதுக்கோட்டை சார்ந்தவர், ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் நீதிபதி குறித்து தவறான கருத்துக்களை பரப்பிட்டேன், இனிமே இது போல யாரும் செய்யாதீங்க, உடனடியாக கைது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்க காணொலியை போட்டிருக்கிறாரு. நீதிபதி கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்றாரு. இவர்களை எல்லாம் தேடி தேடி கைது செய்கின்ற தமிழ்நாடு காவல்துறை 5 தனிப்படை அமைத்தும் 7 நாட்களை கடந்து இன்று வரை பொதுச் செயலாளராக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற புசி ஆனந்த் மீது வழக்கு போடப்பட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் மீது வழக்கு போடப்பட்டும், ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் இந்த 3 பேரையும் கைது செய்யாது. யாரோ அப்பாவிகள் எங்கிருந்தோ விஜய்க்கு ஆதரவா பேசினாங்க, விஜய்க்கு ஆதரவாக நீதிபதி மீது அவதூறு பரப்பினாங்க அப்படின்னு கைது பண்றீங்களே, அவங்க கிள்ளுக்கிறீங்களா? அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். இந்த 3 பேர் கைதானவங்க சரியா பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க தவறே பண்ணலையா அப்படின்னா அவர்கள் செய்தது தவறு. நீதிபதி மீது விமர்சனம் வைத்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும், உடனடியாக அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற அந்த அரசியல் புரிதல் இந்த 3 பேருக்கும் இல்லை. ஆனால் இவர்கள் தெரியாமல் செய்த தவறுக்கு இவரை உடனடியாக கைது செய்கின்ற தமிழ்நாடு காவல்துறை ட்வீட் போட்டாங்க, பதிவு போட்டாங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டாங்க, இப்படி அவதூறு பரப்புனாங்கன்னு கைது செய்கின்ற காவல்துறை 3 பேர் முழுசா நீதிமன்றமே கண்டிச்சு இவர்கள் மீது வழக்கு போடுங்க, இவர்களை கைது செய்து சிறைப்படுத்துங்கன்னு சொன்ன பிறகும் சம்பந்தமே இல்லாமல் 2 மாவட்ட செயலாளர், கரூரினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர், கரூரினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர், அவங்க 2 பேரையும் கைது செய்த காவல்துறை புசி ஆனந்த் மீது கை வைக்காமல் காத்திருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் புசி ஆனந்த் கைது பண்ணல? கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நாம இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. அண்ணா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு அன்பழகன் அவர்கள் இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர், நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கிறோம். எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஓடி ஒளிந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை இதுவரைக்கும் அரசியல் களத்தில் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. புதுசாக ஆரம்பித்த கட்சி தானே, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி, அதனுடைய பொதுச் செயலாளர் அவர் கொஞ்சம் பயந்து தொடர்நடுங்கி ஓடி போயிட்டாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு 5 தனிப்படை போட்டு இன்று வரை ஏன் கைது செய்யலை? ஆதவ் அர்ஜுனா இங்கிருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணுறாரு தனி விமானத்தில். நீதிமன்றம் ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்ய சொல்லுது. நீங்கள் எஃப்ஐஆர்ல ஆதவ் அர்ஜுனாவை ஒரு குற்றவாளியாக சேர்த்திருக்கீங்க. ஒரு குற்றவாளி தனி விமானம் எடுத்து இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போக முடியுதுன்னா டெல்லியில் அவர் எங்க போய் இறங்கினாரு, எங்க போய் தங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாம போயிருச்சா? அப்ப தெரிந்தும் நீங்கள் ஏன் ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்யல? ஏன் புசி ஆனந்த் கைது செய்யல? ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் கைது செய்யல? ஏன்னா அவர்கள்லாம் பணம் படைச்சவங்களா? இல்ல உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக திமுக இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுதா? புசி ஆனந்த் தூக்குனா என்ன நடக்கும்? புசி ஆனந்த் தூக்கிட்டா தாவேகாங்கிற கட்சி கேள்விக்குறியாயிரும், தாவேகாங்கிற கட்சியே காலி ஆயிடும். அதனால தான் புசி ஆனந்த் தலைமறைவாக இருக்காரு. புசி ஆனந்த் ஒன்றும் பெரிய அரசியல் தலைவர் கிடையாது, அவருக்கு அரசியல் ஞானம் இருக்குது. அவர் வெளியில இருந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணாருன்னா அது அப்படியே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாவேகாவில் இருக்கிறவங்க வேணா புசி ஆனந்தை கொண்டாடலாம். ஆனால் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு புசி ஆனந்த் ஒரு எடுபடி, அவ்வளவுதான். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. விஜய்க்கு கீழ்மட்டம் இருக்கிற பொறுப்பாளர்கள், கீழ் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இவங்க கூட நேரடி தொடர்பு கிடையாது. அந்த நேரடி தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக ஒரு நபர், ஒரு புரோக்கராகத்தான் இந்த புசி ஆனந்தை வச்சிருக்கிறாங்க. இந்த புசி ஆனந்தை கைது பண்ணி சிறைப்படுத்தி ஒரு 5 மாசம் 6 மாசம் உள்ள வச்சுட்டா தாவேகாங்கிற கட்சி செயல்பாடற்று போயிடும். ஏன்னா விஜய்க்கு எதுவும் தெரியாது. விஜய்க்கு நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கி இப்படி ஒரு அரசியல் பண்ணணும், இப்போ கரூரில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்தை போய் உடனடியாக நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாதவர் தான் விஜய். அவருக்கு எடுப்பாக வச்சிருக்கவர் தான் இந்த புசி ஆனந்த். அப்போ அவரை தூக்கிட்டா தாவேகாங்கிற கட்சியை முடக்கிடலாம். அப்போ அதை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? ஏன் திமுக செய்ய மாட்டேங்குது? இந்த பக்கம் தாவேகாவை சார்ந்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, இதுக்கு அரசு தான் காரணம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் இதே புசி ஆனந்த் என்ன சொல்றாரு? அது ஒரு விபத்து, இங்கே கட்டுக்கதையாக அவுத்து விட்டாங்க, கத்தியை வச்சு இறங்கிட்டாங்க, கட்டையை வச்சு அடிச்சாங்க, துண்டுல கழுத்தை போட்டு நெருக்குனாங்க, குழந்தைகளை கீழே போட்டு மிதிச்சாங்க அப்படின்னு பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாங்க. ஆனால் நாளாக ஒவ்வொரு காட்சிகளாக வெளிவரும்போது தெரியுது, முழுக்க தாவேகாவுடைய தற்குறி கூட்டம் தான் இந்த 41 இறப்புக்கும் காரணம்.
நீங்க கூட்ட நெரிசல்ல குழந்தைகளை மிதித்து, குழந்தைகளை மேல இருந்து மரத்து கிளையில இருந்து உடைஞ்சு கீழே விழுந்து இப்படித்தான் அவர்கள் இறந்திருக்காங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்காங்க. இவங்க சொன்னது மாதிரி கத்தியை வச்சு கிழிச்சோ, கட்டையை வச்சு அடிச்சோ, கழுத்து நெரிச்சு கொன்னோ அந்த மாதிரி எந்த தடையுமே எந்த சாட்சியுமே இல்லை. அப்போ முழுக்க முழுக்க சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பி எப்படியாவது திமுகவை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிடலாம். செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி மீது எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்குது. செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றிய நபர், அரசியலில் ஒரு அமாவாசையாக பேசப்படக்கூடியவர், அவர் இல்லாத கட்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளையும் இருந்தவர். அமாவாசை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவார். அந்த மாதிரி 1000 விமர்சனங்கள் செந்தில் பாலாஜி மீது இருக்குது. புழல் சிறையில் அவர் உட்காந்து கம்பி என்னணும், அவர் மறுபடியும் உள்ள போய் அல்வா திங்கணும், முந்திரி அல்வாவா திங்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து 41 இறப்பை வைத்து செந்தில் பாலாஜி மீது, திமுக மீது இந்த மாதிரி விமர்சனங்களை வச்சுட்டா எல்லாரும் திமுக விசஸ் டிவிகே, சொன்னார்ல விஜய் அவர்கள் சொன்னார்ல டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு இந்த அரசியல் ஆதாயத்திற்காக 41 பேர் உயிரை பழி வாங்கி இருக்குது தமிழக வெற்றி கழகம்ங்கிற இந்த தற்குறி வெற்றி கழகம். இப்ப புசி ஆனந்தை கைது செய்து சிறைப்படுத்தி முடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கைது செய்யணும். ஆதவ் அர்ஜுனா ஏன்னா டிஎஸ்பி நேரடியாக விஜய் அவர்கள்ட்ட கூப்பிட்டு, விஜய் தரப்பு ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு, நீங்க வந்து இந்த கட்டத்துக்கு மேல நகர்ந்து போகாதீங்க, இதுக்கு மேல நகர்ந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப நெரிசல் ஆயிரும், மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி எச்சரித்ததாக அரசு தரப்புல சொல்லப்படுது. அதுக்கு விளக்கமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இல்லைங்க டிஎஸ்பி அப்படி சொல்லலைங்க அப்படின்லாம் சொன்னாங்களா? இல்லை. அதை எப்படி மாத்துறாங்கன்னா, டிஎஸ்பி சொன்னா நாங்க கேட்கணுமா? அப்ப அந்த இடத்துல 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லியும் இல்ல முன்னோக்கி நகருங்க அப்படின்னு சொன்னது யாரு? ஆதவ் அர்ஜுனா. இதெல்லாம் தான் அந்த 41 பேர் இறப்புக்கு காரணம். 50 மீட்டர் முன்னாடியே நின்று இருந்தா தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்காது, யாரும் நகர்ந்து உள்ள வந்திருக்க மாட்டாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு, மிக முக்கியமான குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் வச்சாரு, காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு. இப்ப காட்சிகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த பஸ்ஸை சுத்தியே அத்தனை காவலர்கள் இருந்திருக்கிறாங்க. அத்தனை காவலர்களும் கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு பாதுகாவலர், அதாவது விஜய்க்கு பாதுகாப்புக்கு வந்தவங்க, அவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு, இது வந்து கிரவுட் பஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொன்ன பிறகும் விஜய் அவர்கள் அதை காதுல வாங்காம, அதை கண்டுகொள்ளாம, கூட்டத்தில் இருந்த அத்தனை பேர் இந்த மாதிரி இங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்க, அதுவும் ஒரு வாய் பேச முடியாத, அதை கன்வே பண்ண முடியாத ஒருத்தர் வந்து கழுத்து இந்த மாதிரி அறுத்து இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு அவ்வளத்தையும் காமிச்சு அந்த சைகையெல்லாம் பொருட்படுத்தாம விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணணுங்கிற பாட்டை பாடி 41 பேரை கொன்னுட்டு எல்லாருமே அவதூறு பரப்புறான். அப்ப அந்த விஷயத்துல முன்னாடி 50 மீட்டர் முன்னாடி நகர்த்தி வந்த ஆதவ் அர்ஜுனாவை கைது செஞ்சிருக்கணும். வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்காரு. இப்ப அவர்கிட்ட கேட்டா எனக்கும் தாவேகாவுக்கும் சம்பந்தமே இல்லையே, நான் யாரு? இந்த வடிவேல் ஒரு படத்தில் போலீஸ்ட்ட மாட்டிக்குவார், அப்போ வந்து பக்கத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, அப்பா உனக்கு வேற கடையில் ஜாமான் வாங்கி தரேன் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அந்த கட்சியிலே இல்லை அப்படின்னு அவர் ஒதுங்குறாரு. புசி ஆனந்த் இது ஒரு விபத்து தான், நிர்மல்குமார் தரப்புலையும் இது ஒரு விபத்து தான் அப்படின்னு. அப்போ இங்கே அவதூறு பரப்பிட்டு நீதிமன்றத்தில் போய் இது வந்து ஒரு விபத்து, இந்த விபத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு இப்படி வாதங்களை வைக்கிறீங்க, வெக்கமா இல்லை? எப்படா வெளியில போய் சொல்றீங்க நான் தாவேகாவில் இருக்கிறேன், நான் வந்து விஜயனுடைய ரசிகன், எங்களுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த், எப்படி வெக்கமே இல்லாமல் சொல்றீங்க? 41 பேர் செத்துட்டான், 41 பேர் இறந்து போயிட்டான், அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்னா நீ கூட்டம் நடத்த போய் விஜய் அவர்கள் அங்கே போக போய் தானே 41 பேர் செத்து போனா? நீங்க குறித்த நேரத்தில் குறித்த இடத்துக்கு நீங்க நேரத்துக்கு போயிருந்திருந்தா இந்த 41 பேர் செத்துக்க மாட்டாங்கல்ல. வேணும்னே காலதாமதப்படுத்தி ஒரு சைக்கோ போல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் ரசிச்சு 41 பேர் செத்த பிறகு வீடியோ போடுறாரு. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும், விஜய் அவர்கள் வீடியோ போடுவதற்கு முன்னாடி வரைக்கும் இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சதியும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல, முழுக்க முழுக்க இந்த தற்கொலை கூட்டத்தினுடைய அரசியல் லாபத்திற்காக 41 பேரை கொண்டிருக்கேன். ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அங்கே உட்காந்து பஞ்ச் டைலாக் பேசுறாரு வீடியோவில், 4 நிமிஷம் வீடியோ. இவர் மேடையில் வந்து பேசினாலே 3 நிமிஷம் தான் பேசுவேன்னு சொல்றாரு. ஆனால் உட்காந்து வீடியோ, அந்த வீடியோவை பரப்புறதுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஆதவ் அர்ஜுனா எல்லாருக்கும் பேசுறாரு. 25,000 ரூபா கொடுத்துட்றேன், ஒரு 4 நிமிஷம் வீடியோ. அது ரொம்ப சென்டிமெண்டலா பேசியிருக்காரு, ரொம்ப உடஞ்சு போய் பேசின மாதிரி. அவர் 3 நாளா சாப்பிடல, 3 நாளா தூங்கல அப்படிங்கிறது மாதிரி எடுத்து அந்த காணொலியை போட்டு பரப்பி 25,000 ரூபா காசு கொடுத்து, வெக்கமா இல்லை? நீங்க அரசியல் பண்ணுங்க, பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணித்தொலை. இப்படி கீழ்த்தரமா கேடுகட்டத்தனமாக அரசியல் பண்ணுவீங்க? ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அதை சென்டிமெண்டலாக ப்ரொமோட் பண்ணுங்கன்னு காசு கொடுத்து அது மூலியமா லைக்ஸ் பிச்சை, வெக்கமா இல்லை? இப்படி லைக்ஸ் பிச்சை வாங்குறதுக்கு 4 தெருவில் சொம்பு எடுத்து மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு போ. வேணா திருச்சி பக்கவா காவேரியில் தண்ணி மோந்து தரேன், குடிச்சிட்டு போங்க, அப்பயாவது அறிவு வருதான்னு பார்ப்போம். இறந்தவங்களுக்கு ஒரு கண்ணீர் கூட உங்களால் வடிக்க முடியல.
இறந்தது நம்மளால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் 2 கர்ப்பிணி பெண்கள் அந்த வயிற்று அந்த சிசுக்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு நடிகர் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதுக்கு எங்கள் அம்மா போனாங்க, அம்மா செத்ததுனால நானும் கூட சேர்ந்து செத்து போயிட்டேன்னு அந்த சிசுக்களுக்கு தெரியுமா? அந்த எந்த உணர்வும் இல்லாமல் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அதை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு ஆடியோ வெளியிடுறாங்க, 2 பேர் பேசிக்கிறாங்க. இதுக்கு தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ற அந்த அமைப்பு இந்த மாதிரி ப்ரொமோஷனல் வீடியோஸ் போட்டு ப்ரொமோஷன் பண்ணி இப்படியா பஞ்சம் பிழைக்கிறது, இல்லை இப்படியா அரசியல் பண்ணுறது? வெக்கமா இல்லை, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. அதில் ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறார் சிஎம் சார், எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்னையே பண்ணுங்க, என்னையே கைது பண்ணுங்க. உண்மையிலுமே விஜயை கைது பண்ணால் தாவேக்காங்கிற கட்சி காலி ஆகாது. உண்மையிலுமே கைது செய்ய வேண்டிய மிக முக்கியமான நபர் நீங்கள் சொல்லலாம், புஷியானந்தை கைது பண்ணலாம், சிடிஆர் நிர்மல்குமாரை கைது பண்ணலாம், அல்லது ஆதவர்ஜுனாவை கைது பண்ணால் இவங்க அடங்கிடுவாங்க, இல்லை ஜான் ஆரோக்கியசாமியை கைது பண்ணால் இவங்க அடங்கிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. அவர் சொன்னார்ல, அலுவலகத்தில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன்னு. ஏன் அலுவலகத்தில் இருக்கீங்க, வீட்டிலேயே இருக்கீங்க? ஏன் கரூருக்கு போகலை? ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல? இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் உரையாடல் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபோன்லையாவது பேசியிருக்கலாம். உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் 20 பேர்கிட்ட பேசுனேன்னு சொல்கிறீங்களே, அந்த 20 பேர் யார்? எந்தெந்த மாவட்ட செயலாளர் சொல்லு பார்ப்போம். சும்மா கிளப்பி விடுறது, 20 பேர்கிட்ட பேசினாரு, துவண்டு விடாதீங்க, நம்ம இந்த மாதிரி அரசியல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு தொண்டர்களை உசுப்பேத்தினார், அவர்களுக்கு இது கொடுத்தாரு, ஊக்கம் கொடுத்தாரு அப்படின்னு சும்மா வாயில அடிச்சு விடுறது. விஜய்க்கு சத்தியமா யாரையுமே தெரியாது, எல்லாத்தையும் பேசுறது புஷியானந்த் தான். புஷியானந்த் இப்போ போன பிடிங்கி வச்சுக்கிட்டு தலைமறைவாகி ஓடி போயிட்டாரு. அப்போ வீட்லேயே ஏன் இருக்கீங்க? ஏன் பனையூர்லேயே இருக்கிறீங்க? ஏன் பனையூரில் நீங்கள் அலுவலகம் போட்டு அங்கே கொடியேற்றணும்? பக்கத்தில் 2 வீடு இருக்கு, அந்த வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தா நம்மளோட கொடி பறக்குது அப்படின்னு உங்க கொடி தெரியணும். அதுக்காக திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து தான் பனையூரில் அலுவலகத்தை போட்டீங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க மதுரை மாநாட்டுக்கு இந்த பணம் பட்டுவாடா வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி செய்திகளில் வெளியாச்சுல அவங்க. இன்னொருத்தவங்க இன்னொரு நிறுவனம் ஒன்று, திரைப்பட நிறுவனம் ஒன்று, அந்த நிறுவனத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இப்படி அவங்க 2 பேர், இவங்க 2 பேரையும் இயக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் முழுக்க முழுக்க இதுக்கு முதல் காரணம். யாருன்னா இந்த ஜெகதீஷ்னு ஒருத்தன். இந்த ஜெகதீஷ்ங்கிற இந்த பிஏ, விஜயினுடைய பிஏ, இவன் தான் எல்லா ஐடியாவும் கொடுக்கறது. இந்த நபர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். விஜய்க்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, அரசியலில் இறக்கி விட்டு அதில் ஒரு எடுபடி புஷியானந்த்னு ஒருத்தரை வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க தான் இந்த விஜய் மக்கள் இயக்கம்ங்கிற அந்த அமைப்பில் எல்லா மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கவங்க. அப்படி அவங்கள வச்சுக்குவோம். இப்போ உண்மையிலுமே விஜய் அவர்கள் யார் சொல்றதை கேட்கிறாரு? ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதை கேட்கிறாரா, இல்ல புஷியானந்த் சொல்றதை கேட்கிறாரா, ஆதவர்ஜுனா சொல்றதை கேட்கிறாரா, இல்ல ஜெகதீஷ் சொல்றதை கேட்கிறாரா, இல்ல அந்த 2 வீட்டுக்காரவங்க அவங்க சொல்றதை கேட்கிறாரா அப்படின்னு பார்த்தா இந்த ஜெகதீஷ் சொல்றதை மட்டும்தான் கேட்கிறாரு. ஏன் ஜெகதீஷ் சொல்றதை கேட்கிறாருன்னா, 50 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த விஜய் அவர்களை இன்னைக்கு 200 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்த்தி ஓடாத படத்தை ப்ரமோஷன் இப்போ இன்னைக்கு ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்கிட்டு எப்படி ப்ரமோட் பண்ணி இப்படி ஹஸ்கி வாய்ஸில் பேசி இதை வந்து சென்டிமெண்டலாக கொண்டு போங்க, அப்படி கொண்டு போனீங்கன்னா இது ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசினாரோ, அதுபோல இத்தனை ஆண்டு காலம் விஜய்க்கு ஓடாத படத்தை ஓட வச்சு, ப்ரமோஷன் கொடுக்காத படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்க வச்சு, சம்பளத்தை உயர்த்தி எல்லாத்தையும் அங்கே கூட இருந்து பார்த்துக்கிட்டது இந்த ஜெகதீஷ்ங்கிறவர் தான். அதில் ஒரு சில காட்சிகள்லாம் வெளியே வந்துச்சு. முன்னாடி உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காரில் ஏறி போகும்பொழுது விஜயுடைய காரில் முன்னாடி உட்காந்துருது ஜெகதீஷ் தான் அப்படின்னு வட்டமிட்டெல்லாம் காமிச்சாங்க. மிக முக்கியமான குற்றவாளியாக ஜெகதீஷ் அவர்களை தான் சேர்க்கணும். ஏன்னா இவர் தான் பிளானை மாற்றினது. கரூரில் வந்து நீங்கள் போய் முப்பெரும் விழா நடத்தினாங்க, அங்கே காட்டின கூட்டத்தை விட அதிக கூட்டத்தை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி விஜயனுடைய பயண திட்டத்தை மாற்றி திருவள்ளூருக்கு போக வேண்டிய விஜயை திசை திருப்பி கரூருக்கு கூட்டிகிட்டு வந்து 41 பேரை கொல்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த நபர்கள் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு செஞ்சுட்டு இன்னைக்கு அதை அரசு செஞ்சிருச்சு, திமுக தரப்பு தான் செஞ்சிருச்சு அப்படின்னு பழியை தூக்கி அவர்கள் மீது போட்டுட்டு இப்படி ப்ரமோஷன் வீடியோ போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு அரசியலா? அதே போல் இந்த ஜெகதீஷ் இன்னொரு நிறுவனம் ஒன்று வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரில. ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் மூலிமா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நடிகைகளை 1 வருஷத்துக்கு கால் ஷீட் புக் பண்ணிக்கிறது. அப்படி நிறைய நடிகைகளை கால் ஷீட் புக் பண்ணி அவங்கள வேறு இடத்துக்கு போக விடாமல், அவங்களுக்கு பட வாய்ப்பும் கிடைக்காம இந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டதில் மிக முக்கியமான நிறுவனம் அந்த ரூட்டுங்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலியமாகத்தான் இன்னைக்கும் தாவேக்காங்கிற கட்சிக்கு ஃபண்டிங் வருது. ஏன்னா இவர் விஜயோடைய பிஏ மட்டும் இல்லை, அவருடைய மெய்காப்பாளர் மட்டும் இல்லை, அவருக்கு மொத்த ஃபினான்ஸு மற்ற தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாத்துலேயும் மிக முக்கியமான நபர் இந்த ஜெகதீஷ்ங்கிற இந்த நபர். இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்கிறத விஜய் அவர்கள் கேட்கல அப்படிங்கிறத பிரச்சனையே வந்து இந்த ஜெகதீஷ்னால தான். இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை ஆதவர்ஜுனா சொல்கிறத கேட்குறீங்களா அப்படிங்கிற பஞ்சாயத்து. இதில் நடுவில் ஜான் ஆரோக்கியசாமி வேற, அவர் சொல்கிறத கேட்குறதா இல்லை இவர் சொல்கிறத கேட்குறதா, இப்படி பல குழப்பத்துக்கு நடுவில் விஜய் அவருடைய கட்சி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு
அந்த கட்சி காலியாக போகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த 3 நபர்களால் தான். புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதே போல் இந்த ஜெகதீஷ், இவங்க 3 பேரால் அந்த கட்சி காலியாகிறத யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ ஒரு கட்டம் மேலே போய் யாரை பார்த்து பாசிசத்தின் குரல், பாசிச பாஜக, பாயாச திமுக அப்படின்னு இங்கே உருட்டினாங்களோ, பத்திரிகையில் செய்தி வெளியிடுறேன். அமித்ஷா கிட்ட விஜய் பேசிகிட்டு இருந்தார். இந்த பிரச்சனை குறித்து விஜய் வந்து அமித்ஷாட்ட பேசுகிறாரு. இப்போ இன்னைக்கு பாசிச பாஜக எங்கே போச்சு? பாசிச பாஜக என்ன மனநிலையில் செயல்படுமோ, கூட்ட நெரிசலில் வந்து வடமாநிலத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பதிலை சொல்லுமோ, எப்படி நீலி கண்ணீர் வடிக்குமோ, எப்படி முதலை கண்ணீர் வடிக்குமோ, அப்படித்தான் விஜய் அவர்களும் வடிச்சிருக்காரு. இப்போ பாஜகவினுடைய ஆதரவை நாடி ஒரு பக்கம் தாவேகா போயிருக்கு, இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா மூலை. அது வாங்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, வாங்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படிங்கிறது போல இந்த பக்கம் பிஜேபி கிட்ட விஜய் நேரடி தூது, அந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா மூலியமா காங்கிரஸுக்கு தூது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் திமுக அரசுகிட்ட பேசுங்க, திமுகவில் இருக்க முக்கிய புள்ளிகள்கிட்ட பேசி இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு போய் காலில் விழுந்து சரண்டர் ஆகிருக்குது தமிழக வெற்றி கழகம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அரசியலாகத்தான் விமர்சிக்கிறோம். தனிநபர் விமர்சனம் எங்களுக்கு தேவையும் இல்லை, அதை நாங்கள் செய்யவும் மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நீ பாஜகன்னு சொல்லிட்டு பாஜக காலில் போய் விழுவுற, எங்கள் இனத்தை ஒட்டுமொத்தமாக 1.25 லட்சம் பேரை கொன்றொழித்த அந்த கூட இருந்த காங்கிரஸ் இன்னைக்கும் சிங்கள கடற்படை தமிழக மீனவர்களை அடிக்குதுன்னா அது காங்கிரஸ் கொடுத்த அந்த ஆதரவில் தான் இன்னைக்கு சிங்கள கடற்படை எங்களை தமிழ் மீனவர்களை இன்னைக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சா இன்ன வரைக்கும் அடிக்கிறான். அந்த மீனவர்கள் நலனுக்காக திரு விஜய் அவர்கள் பேசிட்டு திருப்பி காங்கிரஸ் கூட போய் நீங்க போய் இப்படி காலில் விழுந்து சரண்டர் ஆகிறீங்களே, இதெல்லாம் ஒரு அரசியல் நிலைப்பாட? இதைதான் தாவேகா விஜய் அவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சு இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, நாங்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு உருட்டிட்டு தெரிகிறதா? முழுக்க முழுக்க பச்சோந்தித்தனமான அரசியலை தமிழக வெற்றி கழகம் செய்யுது. தன்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா? அண்ணாமலை பேட்டி கொடுத்தாரா, அண்ணாமலை பின்னாடியே ஓடுறது. அவங்களோட ரசிகர்கள்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. தாவேகால அண்ணாமலை பேசிட்டாரு, தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னா அண்ணாமலை வந்து நல்ல அரசியல்வாதிங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி விஜய் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு, உடனே அண்ணன் பின்னாடி முடியாது விஜய் அவர்களை வந்து ஆதரித்து பேசிட்டாங்க. யார் ஆதரவு கொடுத்தாலும் அவங்க கூட போகிறது. அப்போ ஒரு தெளிவான கொள்கை நிலைப்பாடு, எந்த தெளிவும் இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. 41 பேர் இறந்து போயிருக்கிறான், இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை தெரியல. ஆனால் இவங்க அரசியல் மாற்றத்தை கொடுத்துருவாங்களாம், வரலாறு திரும்புதான், 1967 வரலாறு திரும்புது, அதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சும்மா பந்தா திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு, திரை மோகத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கூட்டம் கூடுது, கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறிடும், அந்த கூட்டத்தில் வந்த எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போடணும்னு வந்தாங்களா? இல்லை, ஒரு நடிகர் பார்க்கலான்னு வந்தாங்க. இவ்வளோ நாள் திரையில் பார்த்துட்டு இருந்தோம், நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தாங்க. அவங்கள காலையிலேருந்து கால் கடுக்க நிற்க வச்சு கொலை பண்ணிவிட்டு, அது ஒரு திட்டமிட்ட படுகொலைன்னு தான் நம்ம சொல்லணும். திட்டமிட்ட கொலை செஞ்சுட்டு கூச்சமே இல்லாமல் உட்காந்து இது போன்ற அரசியல் வேலைகளை செய்கிறீங்களே, இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு நீதிபதிகளை விமர்சனம் பண்ணி 3 பேர் கைதாக இருக்காங்க. தாவேகாவில் இருக்கவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், தயவு செய்து உங்கள் கட்சி தலைமையை நம்பி இந்த மாதிரி விஷப்பரீட்சையில இறங்காதீங்க. உங்கள் கூட நிற்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் அறிக்கை போட்டிருக்காரு, இருக்கிற சட்ட ஆலோசகர்கள்லாம் வச்சு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். இது எல்லாத்தையும் ஜெகதீஷ் தான் சொல்லியிருப்பார். ஜெகதீஷ் சொல்றதை கேட்டு விஜய் அவர்கள் சொன்னதாக செய்தி ஊடகங்கள் அதை வெளியிடுவாங்க. அவ்வளவுதானே தவிர உங்க கூட யாரும் நிற்க மாட்டாங்க. கரூரில் 2 மாவட்ட செயலர் கைது பண்ணாங்க. இன்று வரை அவர்களுக்காக ஜாமீன் போடப்பட்டிருக்கா, இல்லை அவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டிருக்குதா? அந்த வழக்கை எதுவும் முக்கியமாக அவங்க எடுத்திருக்காங்களா? ஆனால் இல்லை. புசியானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆதவ் அர்ஜுனாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் 2 மாவட்ட செயலர் உங்கள் கட்சியை நம்பி, தாவேகா விஜயை நம்பி, நம்மளை எப்படியும் விஜய் அவர்கள் கைவிற்ற மாட்டாரு, நம்ம கூட பிறந்த அண்ணனா நம்பி 2 பேர் சிறைக்குள்ளே இருக்கான். இன்னைக்கு 3 பேர் கைதாக இருக்கிறான். இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிடுவார், அரசியலில் ஒரு முக்கிய முடிவெடுப்பார், நல்ல உறுதியான ஸ்டாண்ட் எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி அவர். உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவார். அவரை நம்பி நீங்கள் களத்தில் இறங்குறது, அரசியல் களத்தில் இறங்குறது மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதுக்கு சமம்.